இது எப்படியாச்சும் ட்ரை பண்ணணும் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். அந்த சோப்பில் வந்து கிரேப்ஸ் பேட்டர்ன் மாரி மேக் பண்ணுறாங்களோ அதுதான். பட் என்னால் இன்னைக்கு தான் பண்ண முடிஞ்சுது. எதனாலனா, இந்த மோல்டு வந்து நான் கடைகள்ல கேட்டு பார்த்தேன் கிடைக்கல. ஆன்லைன்ல தான் எனக்கு கிடைச்சது. இந்த பேஸ் வந்து ரெட் வைன் சோப் பேஸ். ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்தனால இதிலேயே மேக் பண்ணுறோம். இன்னும் வயலட் கலர்லாம் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ வந்து மோல்டுல நம்ம இந்த த்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்னஸா இருக்க த்ரெட் வந்து ஆட் பண்ணணும். என்கிட்ட இந்த த்ரெட் இருந்தனால டபுளா போட்டு நல்லா நாட் போட்டுட்டேன். இப்போ அந்த ஹோல்ஸ்ல நம்ம இன்சைட் பண்ணிடலாம். அந்த நாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் லென்த் இருக்கு பாருங்க. அதிகமா நான் லென்த் விட்டுட்டேன். அதில பாதியா கட் பண்ணணும். அந்த சர்க்கிள் இருக்கு பாருங்க. அதில பாதி இருக்கணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இப்படி லென்த்தா இருந்துச்சுன்னா நம்ம மோல்டு வந்து க்ளோஸ் பண்றப்போ பெண்ட் ஆயி பக்கத்துல போய் பெண்ட் ஆயிரும். அதுக்காக தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். பரவாயில்ல இருக்கட்டும் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணி அந்த சோப் பேஸ் ஃபுல்லா மெல்ட் பண்ணி நம்ம இதில ஃபில் பண்ணிடலாம் மோல்டுல. ஃப்ராக்ரன்ஸ்க்கு வந்து நான் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டவ் மைல்டா இருக்கனால உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டுறலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் எப்படி இதோட ரிசல்ட் வந்திருக்குன்னு. பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.